வணக்கம். பணவரவு அதிகரிக்க குப்பை மேனி வேற வச்சு நம்ம ஒரு எளிய தாந்திரிகம் பண்ண போகிறோம். எப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீட்டில் கடன் தீர்ந்து பணவரவு அதிகரிக்க இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். இன்றைய காலகட்டத்தில் பணம் இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும். பணம் இல்லாத மனிதரை இந்த உலகம் மதிக்காது. சம்பாதிக்கும் பணத்தில் 30% சேமிப்பாக ஒவ்வொருக்கும் எடுத்து வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அப்படி நம்மளால் முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா வருமானம் செலவுக்கே பத்தாது. அப்புறம் தானே சேர்த்து வைக்கிறதுக்கு. அதனால் கொஞ்சம் கூட சேமிக்க முடியலையே அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்மக்கிட்ட பணம் நிறைய சேர்த்து வைக்கிறதுக்கும் தான் இந்த ஒரு வேர். இந்த வேரை வச்சு தான் நம்ம பணம் நம்மக்கிட்ட நிறைய தங்கணும் அப்படின்றதுக்காக நம்ம தாந்திரிக முறை ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த பணத்தை நம்ம தக்க வைத்து கொள்ள போகிறோம். அதுக்காக தான் இந்த பரிகாரம். வீட்டில் மகாலட்சுமி தாயார் குடியிருக்கணும், அவர் மனம் குளிரும்படி செய்யணும். ஒரு வீட்டில் மகாலட்சுமி தாயார் குடியிருக்கிறார் அப்படின்னாவே அங்கு பண கஷ்டம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். பணம் செல்வம் சேர்த்து கொண்டே இருக்கணும்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். வீடு எப்பவுமே இயற்கை மனமாக இருக்கணும். துர்நாற்றம் வரக்கூடாது. இயற்கை மனம்னா ஏலக்காயில் இருக்குது, பச்சை கற்பூரத்தில் இருக்குது, சோம்புல இருக்குது, அதுக்கப்புறம் லவங்கம், அது பட்டை, நம்ம பிரியாணி போடுவோம் இல்லையா, எல்லா மசாலா பொருள்லேயுமே இயற்கையாகவே நறுமணம் இருக்குது. வெட்டி வேர் இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி குப்பை மேனி வேற ஏன் நான் இது கூட ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வீட்டில் பணம் தடையின்றி வந்துட்டே இருக்கணும், வீடு தேடி வரணும், பல வழியில் வரணும் அப்படின்னா இந்த பரிகாரம். இதுக்கு தேவையான பொருள் ஒரு காட்டன் துணி, வெள்ளை கலர் துணி. அதை நீங்கள் மஞ்சளில் டிப் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சள் கிளாத் யூஸ் பண்ணக்கூடாது, வெள்ளை கலர் துணி தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கூட மஞ்சள், பச்சை கற்பூரம், ஏலக்காய், அந்த வேருக்கு வைக்கிறதுக்கு மஞ்சள் குங்குமம் கொஞ்சம், அதுக்கப்புறம் சோம்பு, குப்பை மணி வேர். இவ்வளோதாங்க இந்த தாந்திரிக முறைக்கு. இப்போ நான் சொன்ன பொருளெல்லாம் எடுத்துட்டிங்களா? முதல்ல இதை நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை சுக்கர உரையாக பார்த்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் வீடு பூஜை ரூம்லாம் சரி பண்ணிட்டீங்களா? இப்போ நான் சொன்ன பொருளெல்லாம் அந்த காட்டன் துணியில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் பூஜை ரூம்லேயே இதெல்லாம் செய்யலாம். எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. கட்டிட்டு உங்கள் கடவுள் இருந்தாருன்னா மகாலட்சுமி படம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கும். அவங்களால வச்சுட்டு மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி எனக்கு பணம் எதை கேட்போம்? நம்ம பணம் தான் கேட்போம். பணம் எங்களுக்கு நிறைய வரணும், எங்கள் கடன்லாம் தீர்ந்துடணும், எங்களுக்கு தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு பணம் எக்கச்சக்கமாக வரணும், மகாலட்சுமி எங்கள் வீட்டில் எப்பவும் நிரந்தரமாக குடியிருக்கணும், எங்கள் லைஃப்பில் கஷ்டன்ற வார்த்தையே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அந்த முடிச்சை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் கல்லா பெட்டியில் வச்சுக்கோங்க. நீங்கள் அதில் மெயினாக நான் சொன்னது அந்த வேர், என்ன வேர் சொன்னேன்? அந்த குப்பை மேனி வேர். அந்த குப்பை மேனி வேருக்கு ஒரு குங்குமம் போட்டு வைக்கணும். என்னைக்கு நீங்கள் பார்த்து எடுக்கணும் அப்படின்னா சுக்கர உரையாக பார்த்து எடுக்கணும். அதுக்கிட்ட அந்த செடிக்கிட்ட நீங்கள் அந்த பெர்மிஷன் கேட்கணும். பெர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கிட்ட நல்ல விஷயத்துக்காக தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், நீங்கள் எனக்கு நல்லது செய்கிறதுக்கு தான் எனக்கு வரணும் அப்படின்லாம் அதுக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வேரை கட் பண்ணாமல் எடுத்துகிட்டு வீட்டில் கழுவிட்டு மஞ்சள் தண்ணால் கழுவிட்டு குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மூட்டையில் நீங்கள் கட்டி வைக்கணும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் எப்போ மாற்றணும் அப்படின்னா இந்த பொருளோட வாசம்லாம் குறைஞ்சிடுச்சுன்னா நீங்கள் மாற்றிடலாம். இதில் நம்ம என்ன போட்டிருக்கோம், சோம்பு இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்மெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் வரும். ஒரு 1 month ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த துணி மட்டும் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு அதே மாதிரி எல்லோ கலர் இதில் டிப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும். அதாவது வீட்டில் பணம் வரவு அதிகரிக்கும். இந்த மாதிரி சின்ன விஷயம்தான், செஞ்சு பாருங்கள். ஏன்னா இந்த குப்பை மேனி வேருக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குங்க. இது ஒரு தெய்வீக மூலிகை. இதெல்லாம் சித்தர்கள் சொன்ன ரகசியம் இதெல்லாம். அதனால் நீங்கள் இந்த பரிகாரத்தை நம்ம இந்த செடி நம்ம தேட தேவையில்லை, நம்ம வீட்டாண்டியே இருக்குது.
பறிச்சுக்கோங்க, பறித்து யூஸ் பண்ணிக்கோங்க.